Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே தெச்ச ப்ளவுஸ் எப்படி டிசைன் பண்றதுன்னு காட்ட போறேன். இதுக்கு வந்து தேவையான மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான மெட்டீரியல் தான். இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் காசு. ஸோ இது வந்து எல்லா கடையிலும் இப்போ கிடைக்குது. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப், அதே மாதிரி டெய்லரிங் ஷாப் எல்லா இடத்துலையும் இந்த கோல்ட் கலர் காயின் கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேக்கெட் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ப்ளவுஸ் பண்ண உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ இந்த கோல்டு காயினை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது நான் காட்டுறேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் எம்ப்ராய்டரி ஃப்ரேம் எடுத்துங்க. எம்ப்ராய்டரியோட ஃப்ரேமோட குட்டியை வந்து நீங்கள் எங்கே வந்து தைக்க போகிறீங்களோ அதுக்கு அடியில் வச்சுருங்க. ஸோ மேலே இருக்க பெரிய ரிங்கை வந்து இதுக்கு மேலே வச்சு நம்ம லாக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சு இதை நல்லா டைட்டாக லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ண பிறகு ஏதாவது ஒரு குட்டி கேப்மா எதாவது எடுத்துக்கங்க. இது நான் வந்து அந்த ஃபெவிகால் க்ளூவோட கேப் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேப்பை வந்து வச்சு நான் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ட்ரா பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த சர்க்கிளோட எண்டில் வந்து இதை நம்ம தைக்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்கலாம், ஒன்ஸ் வந்து இதை வேர் பண்ணும்போது அந்த காசு வந்து கீழே வராது, அதாவது கீழே விழுற மாதிரி நிற்காதான்னு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி வந்து நல்லா ஃபர்மாக டைட்டாக நம்ம தைச்ச மாதிரி இருக்கிறதுக்கான டெக்னிக் நான் சொல்லித்தர போகிறேன். கரெக்டாக இந்த லைனில் வச்சு அந்த ஓட்டை வழியாக நம்ம நீடில் விட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் தைங்க. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் 3 டைம்ஸ் தைச்ச பிறகு அந்த ஹூக்கை வந்து நான் லாக் பண்ணுவேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் 3 வாட்டி இந்த மாதிரி நான் தைச்சிட்டேன். தைச்சி முடித்த பிறகு காசோட ஓரத்தில் வந்து இப்போ நான் உள்ளே விடுறேன். கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃப்ரேம் போயிடுச்சு, கொஞ்சம் ஓகே ஃப்ரேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசோட 2 பாயிண்ட்லையும் இந்த மாதிரி தைச்சு நம்ம லாக் பண்ணுறோம். ஒரு சைட்லேருந்து நீடில் விட்டு எடுத்து இன்னொரு சைடில் வர மாதிரி நம்ம குத்தும்போது அந்த காயின் வந்து பர்ஃபெக்டாக லாக் ஆகிடும். ஒரு 2 வாட்டி இல்லைருந்து 3 வாட்டி வரைக்கும் நீங்கள் தைச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஷேப்பில் வந்து அந்த காயினை தைக்கிறீங்களோ அதே ஷேப்பில் இருக்கும். நீங்கள் க்ளூ பண்ண தேவையில்ல. பர்ஃபெக்டாக நீங்கள் ப்ளவுஸ் வேர் பண்ணும்போது கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ இந்த காயின் டெக்னிக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 rupees தான் ஆகும். இந்த மாதிரி இந்த சுற்றி இந்த நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அந்த சுற்றி இந்த மாதிரி நம்ம காயின்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இந்த காயினில் வந்து உருவப்படம் சாமி படம் வச்ச மாதிரியும் வருது, சாமி படம் இல்லாத மாதிரியும் வருது. சப்போஸ் உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் பிளெயின் காயின் கூட வாங்கி வைக்கலாம், அதுவும் அழகாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சு இதை தைச்சு இந்த ப்ளவுஸ் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். எண்டு வரைக்கும் பாருங்கள், நான் எண்டில் வந்து ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸும் நான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதை சுற்றி வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஸோ லீவில் வந்து ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சின்ன கிராஃப்ட் ஒர்க் மாதிரி பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் சின்ன பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு தைக்க சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக தைப்பாங்க. ரொம்ப ஈஸி இது பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா சென்டரில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். 3 டாட்டும் அதை தொடர்ந்து ஒரு 2 டாட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி கொடுத்த பிறகு அந்த ஃப்ரேம் மாதிரி விற்கிறது இல்லையா, அதை நம்ம வைக்கிறேன். ஸோ ஸ்டோனோட ஃப்ரேம் வச்சு இந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். சப்போஸ் இந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் க்ளூ பண்ண வேண்டாம், ப்ளவுஸில் க்ளூ வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 2 தையல், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 2 தையல், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 தையல் போட்டு இந்த சர்க்கிளை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக க்ளூ வச்சு நம்ம ஸ்டோன் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ வச்சு இப்போ இதுக்கு மேலே நம்ம ஸ்டோன் வைக்கலாம். ஸோ நல்ல க்ளூ வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ரஃப் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அதாவது மிஷின் வாஷ் பண்ணக்கூடாது, கையில் வாஷ் பண்ணி போட்டு நிழலில் கை வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி புதுசாக இருக்கும். நீங்கள் ரொம்ப வந்து ஹார்ட் வாஷ்லாம் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நாள் இது வந்து ப்ளவுஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு தைச்சாச்சு. இப்போது இதை க்ளூ பண்ணிடலாம். ஸோ க்ளூ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு 24 hours காய வச்சுடுங்க. காய வச்சுட்டு ரிவர்ஸ் லைனிங் பண்ணிங்கன்னா க்ளூ வந்து நல்லா ஃபர்ம் ஆகிடும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக தைச்சி ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரேமை வெளியே எடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த ஃப்ரேமை வெளியே எடுத்துட்ட பிறகு இதில் வந்து அங்கங்கே ஒரு காயின் வச்சு நீங்கள் தைக்கும்போது ஃபினிஷ் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயின் வச்சு நான் தைக்கிறேன். இந்த மாதிரி ப்ளவுஸில் ஒரு பக்கமாக நான் தைச்சி இதை ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம இப்போ தைக்கிறோம். அதே மாதிரி நான் லாக்கும் பண்ணுறேன். ஓகே,
ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இதுதான் எண்ட் ரிசல்ட். ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. அங்கங்கே நம்ம ஒரு ஃப்ளவர் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணலாம். இதே டெக்னிக் நீங்கள் ஸ்லீவ்ஸ்லேயும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான டிசைனோட மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை பாய்.